Good morning students. Today we are going to see exercise 2.5 equation solving method. Exercise 2.5, solve the following equations. Solve the following linear equations. For the following linear equations, these equations are all in the form of fraction. X by 2 minus 1 by 5 is equal to x by 3 plus 1 by 4. This is the equation. Solve the following linear equations. In this exercise, all the sums are in fraction format only. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் மேக்ஸிமம் 1 or 2 நம்பர்ஸ் தான் ஃப்ராக்ஷன்ஸில் வரும். பட் இன் திஸ் எக்ஸசைஸ் ஆல் த நம்பர்ஸ் ஆர் இன் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எல்சிஎம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, so that is the difference between the last exercise. In the exercise 2.4 la all the sums are in application based sums. Application based வந்து ages find out பண்ணோம், grandfather daughter அது எல்லாமே பண்ணோம். அது மாதிரி ages என்னென்ன லிங்க் கொடுத்தாங்க, 2 digit numbers, இது மாதிரி நிறைய sums ஒர்க் அவுட் பண்ணோம். In exercise 2.4 அது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் வந்து 5 marksல தான் வரும். ஓகே, these sums and all sorry these and all 3 marks right. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற சம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் 2.5 ஃபஸ்ட்டு 3 marks தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஆஃப்டர்வர்ஸ் 5 mark ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 mark கொஷின் நம்பர் 1, x by 2 minus 1 by 5 is equal to x by 3 plus 1 by 4. Okay, this is the question. So same pattern தான், constant in the right hand side, variable in the left hand side. அதை சால்வ் பண்ணி எடுத்துன்னு வரோம். ஓகே, now right we have x by 2 minus 1 by 5 is equal to x by 3 plus 1 by 4. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 by 5 இஸ் அ கான்ஸ்டன்ட். 1 by 5 கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இந்த டிரான்ஸ்போசிங் அப்படின்ற வேர்ட்லாம் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா இனிஷியலாக செய்யும்போது அந்த மெத்தட் அப்ளை பண்ணோம். இப்போ இது நமக்கு தெரிஞ்சிடுது இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னிங்கன்னா ரைட் சைடு வரணும், வேரியபிள் லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்றது. ஸோ அதை யூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா இந்த 1 by 5 என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம், x by 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். சரி, ஏற்கனவே அப்போ x by 2 நல்லா லிசன் பண்ணி x by 2 அப்படியே இருக்குது. இந்த x by 3 வேரியபிளை வந்து திஸ் இஸ் இன் ப்ளஸ் ஃபார்மேட். அப்போ இங்கே வந்ததுன்னா மைனஸ் x by 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏற்கனவே இங்கே 1 by 4 இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கோ வேரியபிள் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதை ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 1 by 5 அது என்ன ஆகுது அப்படின்னிங்கன்னா ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் 1 by 5 ஆகிடுது. ஓகே, so this is the first step, very important. Variables comes to the left hand side, constant comes to the right hand side. Okay, now take the LCM of separately in right hand side and left hand side. So in left hand side consider பண்ணோம்னா denominators are 2 and 3. What is the LCM of 2 and 3? 2 3s are 6. So 6 is the LCM. Okay, 6 LCM அப்படின்னா இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 இருக்குது. அப்போ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் we get 6 அப்படின்றது பார்க்கணும். ஸோ 2 டேபிளில் in 3 times. ஓகே, அப்போ 3 times வரதுனால we multiply here 3. ஸோ ரைட் 3x. ஓகே, மைனஸ் in 3 table how many times 6? 2 times. 3 2s are 6. அப்போ 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணோம், that is 2x ஈக்குவல் டு கிளியர். ஸோ எல்சிஎம் வந்து 6 வந்தது. இந்த டினாமினேட்டரில் இருக்க ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை அந்த எல்சிஎம்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் 6ன்றதுனால 2 3s are 6. ஸோ அதே 3ஆல் நியூமரேட்டர் பண்ணிடுவோம், மைனஸ் இங்கே 3 into 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், சேம் 2ஆல் மேலேயும் பண்ணுறோம், அப்போ 2x. ஓகே, ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் 4 5. ஸோ 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம். வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 4 and 5 அப்படின்னா 4 5s are 20. சேம் போத் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், அதனால நம்ம அந்த எல் டிவிஷன் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்கும்போது நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா தட் இஸ் த எல்சிஎம். இங்கே பாருங்கள், இது 2ம் 3ம் சேம் டேபிளில் எங்கேயுமே வராது. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா அதுதான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். நீங்கள் இப்படி எல் டிவிஷன் அப்ளை பண்ணாலும் சரி இதுதான் ஆன்சர் ஆகும். ஸோ 4 5s are 20. திஸ் இஸ் த ஷார்ட் ஃபார்ம். நம்ம அப்படி பண்ணாமல் டேரெக்டாக எழுதுறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் இது. செக் பண்ண வேண்டியது 2 நம்பர்ஸும் ஏதாவது காமன் டேபிளில் வருமா அப்படின்றத செக் பண்ணணும். எந்த காமன் டேபிளுமே இல்லை, இந்த 2 நம்பர்ஸும் வேறு வேறு டேபிள்ஸில் தான் வருது அப்படின்னீங்கன்னா
பண்ணலைன்னா டேரெக்டாக அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா தட் இஸ் த எல்சிஎம். ஓகே, ஸோ 4 5 20 இஸ் த எல்சிஎம். சரி, இங்கே 4 இருக்குது, அப்போ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் we get 25. அப்போ அதே 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5 is 5 ப்ளஸ் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 20 வரும். அந்த 1 into 4 is 4. ஓகே, now see in the numerator 3x minus 2x is 1x divided by 6 is equal to 5 plus 4 is 9 divided by 20. So 1x divided by 6 is equal to 9 by 20 அப்படின்னு வந்து நமக்கு இப்போ வந்துருக்கு. பட் we need the value of என்னது x தான் வேணும் நமக்கு. ஸோ அப்போ இந்த டிவைடட் பையில் இருக்கிற 6 என்னாகும், அங்கே வரும்போது மல்டிப்ளை ஆகிடுமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ், மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ், மல்டிப்ளை ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகிடும், டிவைட் அந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணது தான், சொன்னது தான். ஸோ அதை அப்ளை பண்ணுறது இல்லை டேரெக்டாக. ஸோ இங்கே டிவைடில் இருக்குது, அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த 1x அப்படியே ரைட் பண்ணுறேன். 1xன்றது இந்த சென்ஸ் எக்ஸ் ஒன்லி. ஸோ இந்த டிவைடில் இருக்குது 6 அங்கே வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை. ஆல்ரெடி இருக்கிற நம்பரை எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 9 by 20 இங்கே டிவைட் என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகிடுது. இந்த 6 வந்து மல்டிப்ளை பை 6 ஆகிடும். ஓகே, நான் இது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். இன் 2 டேபிள் 3 2s are 6, 10 2s are 20. அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுமானா ஆகாது இந்த டேபிளையும் காமனாக. ஸோ இந்த நியூமரேட்டர் 9 3s are 27 divided by 10. நம்ம ஒன்ஸ் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது காமன் டேபிள் இந்த 10ம் 3ம் கேன்சல் ஆகுமா, இல்லை 10ம் 9ம் கேன்சல் ஆகுமானா ஆகலை எதுலேயுமே. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதோ நியூமரேட்டரில் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. 9 3s are 27 divided by 10. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 27 divided by 10. This is the solution. இது ஒன்றுமே கிடையாது, சேம் ஆர்டர் தான், பட் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால அந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் வந்து டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் அந்த சைடு வந்தால், இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தாலும் ஓகே, லெஃப்ட்லேருந்து ரைட் வந்தாலும் ஓகே. ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன். இதை நல்லா மைண்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா we get the answer. ஓகே, கிளியர். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் சால்வ் பண்ணுறது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வரும். நவ் in the next question, so that is question number 1 over in exercise 2.5. Now question number 4. Now question number 4, x minus 5 divided by 3 is equal to x minus 3 divided by 5. Okay. So now write what we have. We have x minus 5 by 3 is equal to x minus 3 divided by 5. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? டினாமினேட்டர் ஓவரால் சேர்த்து ஒரே வேல்யூ தானே இருக்குது, லாஸ்ட் மெத்தட் மாதிரி இல்லை அப்படின்னா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். இது டேரெக்டாக எல்சிஎம் எடுக்க வேண்டியதில்லை, யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளை என்ன அப்படின்னிங்கன்னா, இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்லைங்களா, இது நியூமரேட்டர் இந்த சைடு ஆப்போசிட் சைடு நியூமரேட்டர் கூட போகும், இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும். திஸ் இஸ் கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்க 5 என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை ஆகுது. இட் இஸ் 5 into x minus 5 is equal to, இந்த 3 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 into x minus 3. கிளியர். இங்கே இருக்க டிவிஷன் வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் கால்டு கிராஸ் மல்டிப்ளை. அந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம இப்போ இது சால்வ் பண்ணணும். ஸோ 5 into x minus 5 is equal to 3 into x minus 3. ஸோ இப்போ நமக்கு தெரியும், இந்த 5 எடுத்துகிட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 5 into x, then 5 into 5, 3 into x, 3 into 3. So 5 into x is 5x minus 5 plus 25 is equal to 3 into x is 3x minus 3 3 is 9. Okay. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் ஒரு சைடு வேரியபிள் ஒரு சைடு எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் இஸ் 3x. ஸோ 3xை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ 5x ப்ளஸ் 3x இருக்கு இல்லைங்களா, அது இங்கே வந்ததுன்னா மைனஸ் 3x ஈக்குவல் டு, ஆல்ரெடி மைனஸ் 9 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வருது. இப்போ மைனஸ் 25 ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ் 25 ஆகிடும் இல்லையா. ஸோ ப்ளஸ் 25. கிளியர்.
So 5 minus 3 is 2. 2x is equal to 25 ல 9 subtract பண்ணோம்னா என்ன ஆகும் 16. 2x is equal to 16 அப்படின்னு இருக்கும். So now we find the value of x இல்லையா. அப்போ x find out பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2x அப்படின்னு இருக்குன்னா that is 2 into x. அப்போ 2 into xல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 into x is இது என்ன பண்ண டிவைட் பண்ண கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த மல்டிப்ளை அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. அப்போ x equal to 16 divided by 2. So 1 2 is 2, 8 2 is 16. So x value is 8. This is the solution of the equation C. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் எல்சிஎம் இது ஃப்ராக்ஷன் தானே எல்சிஎம் எடுக்கலாம்னு டேரெக்டாக ஃப்ராக்ஷன் எல்சிஎம் எடுக்கிற மெத்தட் கிடையாது. இது கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு அது உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஓவரால் சால்வ் பண்ணும்போது we get the value of x. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 8 அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த மெத்தட் தான், சால்வ் பண்ணுற மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சம் டேரெக்டாக எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு சால்வ் பண்ணோம். இதில் வந்து எல்சிஎம் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமேட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட். ஓகே, தட் இஸ் கொஷின் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன் மோர் சம் அனதர் மெத்தட், கொஷின் நம்பர் 8. In question number 8, see, question number 8, 15 into y minus 4 minus 2 into y minus 9 plus 5 into y plus 6 is equal to 0. This is the equation of the given question. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலி டிஃபர் ஆகுது. நம்ம இது வரைக்கும் ஒரு பார்க்காத மாடலாக இருக்குது. பட் இட் இஸ் ஈஸி. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 15 into y minus 4 அப்படியே 2 எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ 15 into y minus 4 minus 2 into y minus 9 plus 5 into y plus 6 equal to 0. This is the equation. First you write. Then next step 15 எடுத்துகிட்டு y மல்டிப்ளை பண்ணணும், 15 4 மல்டிப்ளை பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும், 9 பண்ணணும், தென் 5y 5 into 6. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா we get the answer. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மைனஸ் எடுத்து போய் ஃபுல்லாக ஓவரால் டேர்ம் கூட இந்த ப்ராக்கெட் உள்ள எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ now 15 into y minus 4, that is 15y, 15 into y minus 15 into y minus 15 into 4. Okay, next in the equation minus 2 into y, minus 2 into y, minus into minus plus 2 into 9, then plus 5 into y plus 5 into 6 is equal to 0. 15 into y is 15y minus 15 causes 60. Next 2 into y is minus 2y plus 2 9s are 18 plus 5 into y is 5y plus 5 6 are 30 is equal to 0. See, அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே கொடுத்துருந்த அந்த டேர்ம் வெளியில் என்ன டேர்ம் வந்ததோ அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம். Now collect all the variables, constants செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணுங்கள். See here 15y minus 2y plus 5y, these are the variables. இருக்கிற எல்லா வேரியபிளும் கலெக்ட் பண்ணிக்கணும். Next write the constant minus 60 plus 18 plus 30 is equal to 0. Okay, now see, இப்போ வேரியபிள்ஸ் மட்டும் பாருங்கள் என்ன ஆன்சர் வந்து 15 plus 5. ஃபஸ்ட்டு அடிஷன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15 plus 5 is 20, 20 minus 2 is 18, 18y. See here, ஆட் பண்ணோம்னா இது வந்து 48 minus 60 plus 48 equal to 0. 18y, இது என்ன ஆகும் 60ல் 40 சப்ராக்ட் பண்ணோம்னா 12. இப்போ கிரேட்டர் நம்பர் 60 அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ minus 12 is equal to 0. Now இப்போ we find the value of y. அப்போ y வேணும்னா என்ன பண்ணோம்னா இந்த கான்ஸ்டன்ட் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு வரணும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 18y is equal to minus 12 comes to right hand side, that is plus 12. Okay, now we solve this. இப்போ இது என்ன இருக்குன்னா மல்டிப்ளைல இருக்குது 18 into y. So we want to divide that. இப்போ
this 18 comes to the right hand side, 18 into the divide line. So y is equal to 12 divided by 18. You want to cancel that in which table? In 6 table, 2 6 are 12, 3 6 are 18. So y value is 2 by 3. This is the solution of the equation. So y value வந்து find out பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா 2 by 3. See இந்த சம் திரும்ப பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னீங்கன்னா 15 into, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது we get some variables and constant ரெண்டுமே நமக்கு கிடைக்கிது. வேரியபிளும் வருது, கான்ஸ்டண்ட்டும் வருது. அப்போ மல்டிப்ளை கரெக்டாக அந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக போடணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே மல்டிப்ளை பண்ணி வந்து ஆன்சர்ஸை தென் வி கலெக்ட் வேரியபிள் செப்பரேட்டாகவும் கான்ஸ்டன்ட் செப்பரேட் பண்ணிடுறோம். அவரை பண்ண பிறகு அதை சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா 18y minus 12 வருது. ஸோ கான்ஸ்டன்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட் -12 comes to the right hand side, that is +12. ஸோ தென் 18y is equal to 12 அப்படின்னா what is y நம்மளது y is equal to this 18 comes to the right hand side na divide la 12 divided by 18. So we cancel that, y value is 2 by 3 is the solution of the given equation. Okay, then one more sum, that is in the decimal form. Decimal form fraction பார்த்துட்டோம். இது last, this is the last sum in this equation. இது எப்படி இருக்கு அப்படின்னா decimal formatல இருக்குது. 0.25 into 4f minus 3 is equal to 0.05 into 10f minus 9. Okay, now fraction multiplication அதுதான் நமக்கு வந்து தெரியணும். We have 0.25 into 4f minus 3 is equal to 0.05 into 10f minus 9. 10f minus 9. Okay, this is the given equation. Last sum செஞ்சோம் இல்லையா, வெளியில் இருக்க பார்ட் எடுத்துகிட்டு போய் உள்ள இருக்க 2 சிம்பிள் நம்பர்ஸ் எல்லாத்துக்கூட மல்டிப்ளை ஆகும். 0.05 into 10f is 9. Okay, now write 0.25 into 4f minus 0.25 into 3 is equal to 0.05 into 10f minus 0.05 into 9. Okay, in 4 times 25 4s are what? 100. Okay, இப்போ 100 வரும். 100ல 2 digit before நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 1 வருது. 1.00f minus this is 0.2, 25 into 3 75. இப்போ 0.75 is equal to here into 10. 10ஆல் ப்ராடக்ட் பண்ணும்போது we get 1 digit என்ன ஆகும்? ரைட் சைட் மூவ் ஆகும். அப்போ வந்து 0.5f minus இதுனா 5 9s are 45. 45 அப்போ 2 digit before point வைக்கணும். 2 digit before 0.45. Now collect the variables in the left hand side, that is 1. 1.00 is 1 only, that is 1f. This minus 0.5f is equal to 1f minus 0.5f is equal to, in the already minus 0.45 is here, this minus 0.75 right hand side வரும்போது plus 0.75 ஆயிடும். Okay, so இதை இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 75 45 subtract பண்ணோம்னா 0.3. so greater is plus, அப்போ 0.30 constant. இது பார்த்தீங்கன்னா 1 minus 0.5 னா 1 is not நமக்கு என்னது டெசிமல் ஃபார்மேட்டில் இல்லைன்னா 1.0. this is 0.5. 1ல half subtract பண்ணிட்டோம்னா we get 0.5 தான். so this is 0.5f. so 0.5f is equal to 0.3. now we find the value of என்னது f. fன்றது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிஷனில் மல்டிப்ளேயில் இருக்குது 0.5f. இப்போ ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகிடுது. அப்போ f is equal to 0.30 divided by 0.5. okay, in 5 table how many times 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 times. இப்போ 0.6. so 0.6 5 into 6 30. so அப்போ 0.6 is the answer. this is the solution of the equation. f வந்து டெசிமலில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. டெசிமல் மல்டிப்ளை வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும்.
ஸோ டெசிமல் மல்டிப்ளை அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே பாயிண்ட் வந்து மூவ் ஆகணும் கரெக்டாக. இப்போ 3 × 25 அப்படின்னீங்கன்னா 3 × 25 75 தெரியும். 2 டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் இருக்கனால இங்கே 2 டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் எடுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சால் போதும். ஓகே, தீஸ் ஆர் த sums in exercise 2. 3 marks in exercise 2.5. Now the homework sums. Question number 2. Question number 2 is n/2. That is in the first part model. First sums in the same model. n/2 minus 3n/4 plus 5n/6 is equal to 21. Okay, this is question number 2. That is a homework sum. Then one more homework sum is question number 9. Question number 9, 3 into 5z minus 7 minus 2 into 9z minus 11 is equal to 4 into 8z minus 13 minus 17. Okay, this is your homework sum. இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பேட்டர்ன்லேயே இருக்கும். அப்படியே எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கான்ஸ்டன்ட் வந்துருச்சு, தேர் இஸ் நோ ப்ராப்ளம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும் டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து கன்சிடர் பண்ணி என்ன எல்சிஎம் வரும்னு பார்த்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணிங்கன்னா இது த வேல்யூ ஆஃப் n. இந்த சம் நெக்ஸ்ட் சம் வந்து அந்த 3 எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். கொஷின் நம்பர் 8 செஞ்சோம் இல்லையா, அதே சேம் பேட்டர்னில் தான் வந்து வந்திருக்குது லாஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து செஞ்சுடுங்க. கொஷின் நம்பர் 2 and 9 ரெண்டுமே வந்து ஹோம்ஒர்க். ரெண்டு மாடலுமே வந்து இந்த 2 சம்ஸோட மாடல் வந்து கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி செக் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். பட் நம்பர்ஸ் டிஃபர் ஆகுது, அந்த எல்சிஎம் வேல்யூஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் இன் யுவர் ஹோம்ஒர்க் நோட். சப்போஸ் நோட் புக் இன்னும் வாங்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கி அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பிறகு நீங்கள் எடுத்துன்னு வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.